இப்பதான் எந்திரிச்சேன். இன்னைக்கு உனக்கு தான் சாமி வளகாப்பு. போ எந்திரிச்சது அப்படியே உட்காந்துட்டா. போய் குளிச்சு ரெடி ஆயிட்டு வா. எல்லாரும் வந்துருவாங்கல்ல. 6 மணி வரை 4 மணில இருந்து சமையல் பண்ணிட்டு இருக்கறா. நான் ஏதாவது கூட மாட ஏதாவது செய்யலாம்னு பார்த்தா ஒன்றும் செய்ய வேண்டாம்ட்டா. அவங்களே பாரு எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. சரி நீயாச்சும் எந்திரிச்சிட்டே இல்லையான்னு போய் பார்த்துட்டு வாங்க. மண்ணி தான் சொல்லி விட்டா. சரி போ எந்திரிச்சு ரெடி ஆகி எல்லாரும் வந்துருவாங்களே நீ. சரிங்க அத்தா. எந்திரிச்சது என்னமா மாதிரி இருக்குதா? இப்பவே ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி இருக்குது. காலெல்லாம் வலிக்கிற மாதிரி இருக்குது அத்தா. அப்படியே அகிலா இருக்கும் இந்த நேரத்துல எல்லாம். என்ன பண்றது, அதையெல்லாம் தாங்கிதான் ஆகணும். சரி போ எல்லாரும் ஜனங்களும் வர ஆரம்பிச்சிருவாங்க. நீ போய் குளிச்சுட்டு வந்துரு முதல்ல. சரிங்க அத்தா. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு போறத்தா. என்னம்மா சரி 5 நிமிஷம் உட்காந்துட்டு போ. ஏதாவது காப்பி தண்ணி ஏதாவது கொண்டு வர சொல்லிட்டா அண்ணன் பிள்ளைங்கிட்ட? இல்லத்தா நானே குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டு அப்புறமா குளிச்சுக்கிறேன். சரிதானே போ நீ முதல்ல குளிச்சுட்டு வந்துரு. மண்ணி எல்லாம் சமையல் பண்ணிட்டு இருக்கிறான். அந்த பிள்ளைங்கள எல்லாம் வாசல் எல்லாம் தோரணம் கட்டி எல்லாம் கோலமெல்லாம் போட்டுட்டு இருக்கிறாங்க. நீ குளிச்சுட்டு வந்து பாரு எல்லாம் இப்படி பண்ணி வச்சிருக்கிறாங்கன்னு. அப்படியாத்தா? சரியத்தா நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன் முதல்ல. நீங்க ஏதாவது காஃபி ஏதாவது குடிங்கத்தா, நான் வந்துடுறேன். அதெல்லாம் நானெல்லாம் காலையில எழுந்திரிச்சு 2 வாட்டி குடிச்சாச்சு. அவருங்கத்தா? அவனா? அவன் அருணே. அதான் உங்க அண்ணன் கூட தான் எங்கேயும் வெளியே நின்று பேசிட்டு இருக்கிறான். அப்படியாங்கத்தா? சரியக்கா நான் அப்புறம் குளிச்சுட்டு வந்துடுறேன். சரி போ சாமி போ. சரி நானும் போய் பார்க்குறேன் முன்னாடி என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு. சரிங்கப்பா. அப்பா எங்கப்பா வெளியே கிளம்பிட்டீங்களா? காஃபி எடுத்துக்கோங்க. இல்லைங்க நான் அப்படியே குடிச்சிட்டல. இது தோட்டத்து வரைக்கும் போயிட்டு வரேன். வாழையெல்லாம் அறுத்துட்டு வருவோன்னு நேற்று அறுத்துட்டு வரலான்னு பார்த்தா ஏதோ ஞாபகத்தில் மறந்துட்டு வந்துட்டேன். சரி அதான் இப்போ போய் எல்லாம் எடுத்துட்டு வந்துடுறேன். டைம் ஆயிரும்ல, அதான் நான் போயிட்டு வரேன். அம்மா கேட்ட சொல்லிடு. சரிங்கப்பா. மாமா இந்தாங்க நீங்களே காஃபி எடுத்துக்கோங்க. இல்லைம்மையா எனக்கு வேண்டாம், நானும் அப்படியே குடிச்சிடல. அப்போ வந்தவங்களுக்கு எல்லாம் கொடுங்க. இல்லை மாமா நானும் தோட்டத்துக்கு வரேங்க. வாங்க வண்டி எடுத்துட்டு வரேன். நம்ம 2 பேருமே போயிட்டு வந்துடலாம். நீங்க ஒரு ஆள் போய் என்ன பண்ணுவீங்க? இல்லைங்க மாப்பிள்ள நீங்க வீட்டுல இருந்து ஏதாவது மற்ற வேலை ஏதாவது இருந்தா பாத்துக்கோங்க. நான் போய் அதான் ஆளுங்க எப்படி தோட்டத்தில் இருப்பாங்க அவங்கள கொடுத்து அறுக்க சொல்லி எடுத்துட்டு வந்துடுறேன். எனக்கு இங்க என்ன வேலை மாமா இருக்குது? அதான் சமையல் வேலையெல்லாம் அக்காவே பாத்துக்கிறவங்களாச்சு. நான் இங்க இருந்து என்ன பண்றேன்? வாங்க நானும் போறேன். அப்படியா? சரி வாங்க அப்ப போலாம். என்னதானே என்ன பண்ணிட்டு இருக்கற? எங்க போறாங்க இவங்க 2 பேரு? அவங்க தோட்டத்துக்கு போய் வாழைல அறுத்துட்டு வரக்கு போறாங்க அக்கா. ஓ அப்படியா? சரி சரி. இந்தாங்க அக்கா காஃபி வேணும் எடுத்துக்கோங்க. இல்லம்மா இல்ல வேண்டாம். நான் காலையில இருந்து 2 3 காஃபி குடிச்சாச்சு போதும். நிறைய குடிச்சா என்ன தப்பாகிறது? வேண்டாம் வேண்டாம். வேற யாருக்காவது வந்தா கொடு. இல்லாட்டி கொண்டு போய் வை போ. நான் அப்புறமா வேணா குடிச்சுக்கிறேன். இப்ப வேண்டாம். சரிங்க அக்கா. அத்தை எந்திரிச்சிட்டாங்களா? பாத்துட்டு வந்தீங்களா? எந்திரிச்சிட்டா. இப்பதான் எந்திரிச்சா. சரி அதான் போய் குளிச்சுட்டு வர சொல்லிட்டு இப்பதான் வரேன். நீங்களும் போய் எல்லாம் ரெடி ஆகுங்க. போ சாமி டைம் ஆயிட்டுல. சரிங்க அக்கா. அவங்க சாமி இன்னொருத்தி அதான் அவ குளிக்க போயிட்டா அக்கா. அவ வந்ததுக்கு அப்புறம் தான் நான் போகணும். ஓ அப்படியா? சரி சரி நீங்க போய் ரெடி ஆக போ. சரிங்க அக்கா. உங்களுக்கு வேணுங்க ஏதாவது ஒரு சேர் எடுத்துட்டு வந்து கொடுக்கட்டுமா அக்கா? உட்காந்துட்டு இருக்கீங்களா? இல்ல அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். நான் இங்க உட்காந்து என்ன பண்றேன்? போ உங்க அம்மா என்ன பண்றான்னு பார்த்துட்டு அப்படியே நாங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்துட்டு வரோம். சரிங்க அக்கா. என்னக்கா மொட்டைக்கோசு கேரட் மட்டும் அறுத்தா போதுமாக்கா? போதும் மலர். அது 2 போட்டு ஒரு பொரியல் பண்ணிக்கலாம். அப்புறம் பாரு இந்த உருளைக்கிழங்கு ஏதோ இருக்குது இல்ல, அது வேணா ஏதோ வறுத்துக்கலாம் கொஞ்சம். அப்புறம் வேற என்ன பண்ணலாம்? வேற எனக்கு அதான் சாம்பார் பொரியல் ரசம் அப்பளம் எல்லாமே பண்றோம்ல, வடையில போடுறோம்ல. அப்புறம் என்ன அப்படியே தாளிச்சு சாப்பாடு தானே எல்லாம் செய்யணும். ஆமா உருளைக்கிழங்கு வறுத்துட்டு மொட்டைக்கோசு கேரட்ல பொரியல் பண்ணிட்டு அப்புறம் கூட்டு வந்து வைக்க வேண்டாமா? ஏக்கா கூட்டு வைக்கணுமா? கூட்டுனா அதான் இந்த பூசணிக்காய் இருக்குதுல்லக்கா, அது வேணா அறுத்து போட்டு கூட்டு மாதிரி ஏதாவது வச்சுக்கலாமா? சரி சரி அப்ப அதுவே பண்ணிக்கலாம். சரியா? நான் இந்த சாப்பாடுகளை ஒவ்வொன்றா தாளிச்சிடுறேன். நீ அதுக்குள்ள இந்த காய்கறிகள்லாம் நறுக்கி வையே. அப்புறமா பொரியல் மட்டும் கடைசியில் செஞ்சுக்கலாம். சரிக்கா. இவளுக்கு ஏதாவது வந்தாங்கன்னா தேங்காய் வச்சு துருவி தர சொல்லலான்னு பார்த்தா ஒருத்தையும் காணும் பாரு. சீதா வாங்கம்மா வாங்க. என்னம்மா அயலால எந்திரிச்சிட்டாளா? ரெடியாக சொன்னீங்களா? எந்திரிச்சிட்டேன். இப்பதான் குளிக்கிறதுக்கு போறேன். ஏதாவது காய்கறி ஏதாவது நறுக்கிற வேலை இருந்தா கொடு, நானும் செய்யறேன். நீங்க 2 பேரும் எத்தனை வேலை தான் செய்வீங்க? நான் ஆள் விட்டு செய்யலாம்னாலும் வேண்டான்ட்டு நீங்களே செஞ்சுட்டு இருக்கீங்க. கொண்டா சீதா நானும் ஏதாவது பண்றேன். எனக்கு ஏதாவது கொடு வேலை. இல்லம்மா எதுக்கு உங்களுக்கு சிரமம்? அதெல்லாம் நாங்க பாத்துக்குவோம். நீங்க கம்மன் உட்காருங்க போங்க. குடுசாமி நானும் செய்யறேன். ஏதோ சின்ன சின்ன வேலை இருந்தா கொடு. எவ்வளவு நேரம் நான் சும்மா உட்காந்துருக்கிறது? அக்கா ஆட்டா கிட்ட வேணா தேங்காய் வேணா துருவ சொல்லலாமா? வேண்டாம் மலரு, துருவுறது கொஞ்சம் அழுத்தி துருவணும் பாரு. அவங்களால முடியுமா என்னம்மா? வேண்டாம் விடு. என்ன நீங்களே வச்சுட்டு இருக்கீங்க? இல்லம்மா தேங்காய் துருவுற வேலை தான் இருக்குது. அதான் நானும் காய்கறி எல்லாம் நறுக்கிட்டேன். நீங்க தேங்காய் தான் துருவணும் அதுதான் சொல்லிட்டு இருந்தேன் அக்கா கிட்ட. ஓ அப்படியா? சரி சரி அப்ப கூட நான் வேணா துருவி தரேன். இல்லம்மா வேண்டாம் விடுங்க, நான் பாத்துக்கிறேன். நீங்க போய் முன்னாடி யாராச்சும் வரவங்கள கூப்பிட்டுட்டு அங்க உட்காருங்க சேர் போட்டு. ஆமாம்மா அதெல்லாம் நாங்க பாத்துக்குவோம். நீங்க வாங்க, நீங்க எல்லாம் ஒவ்வொருத்தரும் வர ஆரம்பிச்சிருவாங்க. நீங்க போய் முன்னாடி ஜம்மன் உட்காருக்கு போங்க. இந்த பிள்ளைகளை சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறாங்க. சரி சரி அப்ப நீங்களே வாருங்க. அதான் ஏதாவது வேலை செய்யறனாலும் கேட்க மாட்டேங்கிறீங்க. சரி அப்ப நம்ம திண்ணிலேயே உட்கார முன்னாடி. அதான் வாழைலாம் இருக்கிறதுக்கு வேற போயிருக்கிறாங்க இவங்க 2 பேரு. சரி வரட்டும். அப்ப நான் போய் முன்னாடி உட்கார்றேன். பிள்ளைங்களை எல்லாம் குளிக்க போக சொன்னேன். எல்லாம் ரெடி ஆகட்டும். நான் என்ன பண்றேன்? சரி முன்னாடி உட்கார யாராச்சும் வராங்களா என்னன்னு பாத்துட்டு. சரி
சரிங்கம்மா சரிங்க, உட்காருங்க உட்காருங்க, வரேன். காப்பி ஏதாவது குடிக்கிறீங்களாம்மா? அதெல்லாம் வேண்டாம், இப்பதான் புள்ளையே கொண்டு வந்து கொடுத்தா. நான் ஏற்கனவே 2 3 குடிச்சாச்சு, சும்மா எதுக்கு காப்பி காப்பின்னு. வேண்டாம் வேண்டாம். அகிலாவோட மாமியார் பரவாயில்லையாக்கா? பரவாயில்ல, அதெல்லாம் நல்லதா பாத்துக்குவாங்க. அவளுக்கு பெருசாலாங்க வேலை கொடுக்க மாட்டாங்க. வேலைக்கெல்லாம் ஆள் போட்டுக்கிறாங்களா, எல்லாம் அவங்களே பாத்துக்குவாங்க. சரி மலரு, சரி நான் ஒவ்வொரு சாப்பாடை தாளிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறேன், சரியா? நீ தாளிச்சு வச்சிட்டோம்னு வையே, முக்கால்வாசி வேலை முடிஞ்ச மாதிரி. அப்புறம் பொரியல் மட்டும் தாளிச்சு விட்டோம்னா வேலை முடிஞ்சது, அவ்வளவுதான். இந்த சாம்பார் எல்லாம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, காய்கறியில வெந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீ இறக்கிட்டு இந்த ரசம் மட்டும் தாளிச்சு விட்டுட்டு நான் இந்த சாப்பாடுங்களை தாளிச்சு வச்சிடறேன் ஒவ்வொன்றா. நீ இந்த காய்கறி நறுக்கி வச்சுட்டு மலரு, அந்த போசிங்களெல்லாம் எடுத்துட்டு வந்து கொஞ்சம் கொடுக்குறியா? தாளிச்சாலும் அதில் கொட்டி வச்சிடலாம் நல்லா. சரிக்கா. நாம வேற சீக்கிரம் வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டோம். யார் இவ்வளோ நேரம் கழிச்சு எழுந்திரிச்சிருக்கிறோம். சரி, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு ஒரு ரேட்டு பார்த்துட்டு வந்துட்டு அப்புறமா நம்ம ரெடி ஆகிக்கலாம். நிலா நிலா. ஆடா, இவ வந்துட்டாளா? இப்பதான் போறியாடி? ஆமா சின்ன பிள்ளை, இப்பதாண்டி நானே எந்திரிச்சா, லேட் ஆயிடுச்சு. சரி, அதான் போயிட்டு என்ன பண்றாங்க என்னன்னு பார்த்துட்டு அப்புறமா வந்து ரெடி ஆகிக்கலாம்னு இப்பதான் கிளம்புனேன். சரி வா, அப்புறம் 2 பேரும் ஒட்டுக்காவே போகலாம். அவங்க இந்நேரம் சமையல் வேலையை முடிச்சிருந்தாலும் முடிச்சிருப்பாங்க. போடி, அவங்க எந்திரிக்கிற நேரத்துக்குலாம் நம்ம எந்திரிச்சு செய்ய முடியுமா? நம்மளாலையெல்லாம் முடியாதுப்பா. அவங்க என்ன வெடி காத்தாலும் 4 மணிக்கு அடுப்பத்து வைக்கணும், சீக்கிரம் வாங்கினா நமக்கு அப்பதான் தூக்கமே வரும். நான் இங்கே போய் 4 மணிக்கு எந்திரிக்கிறது, நான் இப்போ 7 மணிக்கு எந்திரிக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. சரி வா, அப்படியே மெதுவாக போயிட்டு என்னன்னு பார்த்துட்டு வரலாம். சின்ன பிள்ளை, அங்கே பாத்தியா யாரும் முக்காடு போட்ட பொம்பளை போகுது? மல்லிகாக்காவா? தெரியலடி, நம்ம ஊர்ல முக்காடு போடுறது அந்த அக்கா மட்டும்தான். ஒரு வேலை அந்த அக்காவா தான் இருக்குமே என்னமோ. மல்லிகாக்கா மல்லிகாக்கா. என்னடி சின்ன பிள்ளை, காதை கேட்கலையாட்டுக்குது மல்லிகாக்காக்கு? மல்லிகாக்கா மல்லிகாக்கா மல்லிகாக்கா. அட சின்ன பிள்ளை, இது மல்லிகாக்கா இல்ல மலரக்காவாட்டு இருக்குது. மலரக்கா நீங்களா? ஆமாண்டி, நான் தான். அது சரி, மல்லிகாக்கா தான் இப்படி முக்காடு போட்டுட்டு சுத்திட்டு இருப்பாங்க. இப்போ என்ன நீங்க முக்காடு போட்டுட்டு போறீங்க? நாங்க கூட அந்த அக்கா நினைச்சிட்டோம். அதானா ஏக்கா, நீங்க என்ன புதுசா முக்காடு போட்டுட்டு போறீங்க? அது ஏண்டி, நானே வெடி காத்தால போயிட்டு இருந்தேனா, அவங்க போய் சமையல் வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்தப்பா கொஞ்சம் ரசம் சாலையில கொட்டிருச்சுடி. சரி, அதான் வேற புடவை கட்டிட்டு வந்துட்டு இருந்தேன். அதுக்கு என்ன இப்போ? அப்ப சமையல் வேலை முடிச்சுட்டு தான் வந்துட்டு இருக்கீங்களா ஏக்கா? ஆமா ஆமா, உங்களை நம்பினா அவ்வளவுதான். அப்புறம் என்ன பண்றது, நான் தான் வெடி காத்தால் 3 மணிக்கு எந்திரிச்சு அப்புறம் அப்படியே மெதுவா போனேன். 4 மணிக்கெல்லாம் அடுப்பு பற்ற வச்சுட்டோம். எல்லாம் ஏகதேசம் முடிஞ்சிருச்சு. சரி, சாலையில வேற இந்த மாதிரி கொட்டிருச்சா, சரி அக்கா தான் சரி குளிச்சுட்டு எல்லாம் துணிமணி எல்லாம் மாத்திட்டு அப்படியே பூ மாதிரி கூட்டிட்டு வான்ட்டு என்னை அனுப்பிடுச்சு. அப்புறம் ஏதோ கொஞ்சம் நெஞ்சம் தான் இருக்குது, நான் பார்த்துக்கிறேன், நீங்க போய் ரெடி ஆயிட்டு வாங்கன்ட்டு சொல்லிச்சா. சரி, அதான் அங்கிருந்து புடவையோ ஒன்று சுத்திட்டு அப்படியே வந்துட்டு இருந்தேன். அப்படியா? அப்ப நாங்க ரெடி ஆயிட்டு வந்துட்டுமா, இல்லாட்டி இல்ல இப்ப போயிட்டு வருதா? நீங்க போவானா போயிட்டு வாங்க, இல்லாட்டி ரெடி ஆயிட்டு வாங்க. என்னை ஆள விடுங்கடி, நான் வீட்டுக்கு போய் முதல் குளிக்கணும். சரி சரி, போங்க போங்க. அப்ப நீங்க நாங்க எதுக்கு பாதி வழி வந்தாச்சுல, ஒரு எட்டு அந்த அக்கா வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் போயிட்டு வேணா ரெடி ஆயிக்கிறோம். இன்னும் டைம் இருக்குது இல்லை வளகாப்பு ஆரம்பிக்கிறதுக்கு. போங்க, நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு ஏதாச்சும் வேலை இருக்குதான்னு சும்மா வச்சு கேட்டுட்டு அப்புறமா போய் ரெடி ஆயிக்கிறோம். சரிக்கா, அப்போ நீங்கள் போங்க. சரிடி சரி. சரி வாசல் போலாம், நம்ம அந்த அக்கா வீட்டுக்கு போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு ஒரு டம்ளர் காபியாச்சும் வாங்கி குடிச்சிட்டு அப்புறமா வீட்டுக்கு போகலாவா, அப்புறம் போய் ரெடி ஆகிட்டு வரலாம். சரிடி. அட சோனி, என்ன சோனி ஜம்முன் ரெடி ஆகிட்டே இருக்குது? வாங்கினேலாக்கா, வாங்க சின்ன பிள்ளைக்கா. ஆமாக்கா, நான் ரெடி ஆகிட்டேன். நீங்கள் என்ன அப்படியே வந்திருக்கீங்க, இன்னும் ரெடி ஆகலையா? உங்கள் அம்மா தான் காலையில் நேரத்தில் வாங்கச்சா, சரி அதான் எந்திரிச்சதுமே வரோம். எங்க உங்கள் அம்மா? அம்மா உள்ளதாக்கா இருக்காங்க. சோனி, யார்கிட்ட பேசிட்டு இருக்கிற? நிலாவும் சின்ன பிள்ளையுமா? வாங்கடி வாங்க. எப்போ வர சொன்னா எப்போ வந்திருக்கிறீங்க? நீங்க தானக்கா எந்திரிச்சது வர சொன்னீங்க, அதனால தான் தூங்கி எந்திரிச்சதுமே வந்தோம். ஆமா, நீங்க தூங்கி எந்திரிச்சு சூரியன் உச்சி கொண்டதுக்கு அப்புறம் வருவீங்க. ஏடி, அப்ப நேரம் கழிச்சு தானே வந்திருக்கிறீங்க, எல்லாம் ரெடி ஆயிட்டா வர வேண்டியதுதானே? நீங்க தான் ஏதோ வேலை இருக்குது அப்படின்னு சொன்னீங்க, சரி அதான் வேலை செஞ்சுட்டு அப்புறம் போய் குளிச்சுக்கலான்ட்டு வந்தோம். ஆமா, மலரக்கா கூட வீட்டுக்கு போயிட்டாங்க. என்னக்கா அப்புறம் என்ன வேலை இருக்குது எங்களுக்கு? ஆமா ஆமா, நான் தான் அவளை அனுப்பி வச்ச, பாத்தீங்களாக்கு வழியில. ஆமாக்கா, முக்காடு போட்டுட்டு போயிட்டு இருந்தாங்க. நாங்க கூட மல்லிகாக்கா நினைச்சு கூப்பிட்டு இருந்தா, அப்புறம் பார்த்தா மலரக்கா. சரி அதான் என்னமோ கொட்டிருச்சுன்னு சாலை மாத்திட்டு போறேன், போய் ரெடி ஆயிட்டு வரேன்ட்டு போனாங்க. அப்ப என்னக்கா, சமையல் வேலையெல்லாம் பண்ணிட்டீங்களா நீங்களே? அப்ப எங்களுக்கு ஒரு வேலையும் இல்லையா? ஆமா ஆமா, சமையல் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. தட்டெல்லாம் எடுத்து பார்த்து வைக்கணும். நீ சரி அதையாச்சும் வந்தா செய்யட்டும்னு பார்த்தா நீங்க என்னடானா கிளம்பாம வந்து நிக்கிறீங்க. நான் இப்பதான் எல்லாமே எடுத்து வச்சுட்டு சரி இப்பதான் குடிச்சிட்டு வரேன். சரி நீ தட்டு நல்லா பார்த்து எடுத்து வைக்கணும், பழங்க அது இதெல்லாம் பார்த்து எடுத்து வைக்கணும் இல்லை முன்னாடி வைக்கிறக்கு. சரி அதான் எல்லாம் ரெடி பண்ணிட்டு அப்புறமா தான் துணி மாற்றணும். சரி அதான் அந்த வேலை தான் இருக்குது. சரி நாங்கள் வேணா எடுத்து வச்சுட்டு வேணா அப்புறம் போகட்டுமா? வேண்டாம் வேண்டாம், நீங்கள் என்ன அப்படியே வந்திருக்கிறீங்க, போய் குளிச்சுட்டு உடம்பு கிடவு ஏதாவது கட்டிட்டு வாங்க. இதான் சோனி மாயா ரெடி ஆயிட்டாங்க, நான் உங்களை வச்சு எல்லாம் எடுத்து வச்சுக்கிற போங்க. என்னப்பா ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டுட்டு வாவான்னு சொல்லிட்டு இப்போ பார்ப்போங்கிறீங்க? சரி, நான் என்ன சொன்னேன், நான் போய் ரெடி ஆகிட்டு வாங்குறீன்னு சொன்னேன், வேற என்ன சொன்னேன்? இல்லை வந்தவங்களுக்கு உட்கார சொல்லி ஏதாவது சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுப்பீங்க, ஏதாவது காஃபியாச்சும் ஏதாவது கொடுப்பீங்க, டிஃபன் சாப்பிட்டுட்டு போகலான்னு நினச்சா போங்கன்னு விரட்டுறதுலேயே இருக்கிறீங்களே.
ஆமாடி ஆமா, நான் உங்களுக்கு அப்படியே பணிவிட பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கிறேன். எனக்கு நேரம் இருக்குது பாரு. போங்க, காலையில எல்லாரும் சாப்பிட்ற இட்லியில போட்டு வச்சிருக்கிறேன். நீங்களே வேணா போய் ஆளுக்கு 4 இட்லி வச்சு சாப்பிடுங்க போங்க. நாளே இப்போ எடுத்து கொடுக்க முடியாது, எனக்கு வேற வேலை நிறைய கிடக்குது. சரி வாடி, நாமளே வந்தது போட்டு சாப்பிடலாம். நம்ம அந்த அக்காவுக்கு ஒரு வேலையும் செஞ்சு கொடுக்கல. அட்லீஸ்ட் நம்ம வயிற்று கழிச்சு நம்ம போட்டு சாப்பிட்டுட்டு நாமளே போய் ரெடி ஆகிட்டு வந்துடலாம். பாரு சோனி எல்லாம் பாரு எவ்வளோ ரெடி ஆகிட்டு ஜம்மு நிற்கிறா பாரு. வா. சரிக்கா பரவாயில்ல, அப்ப நாங்களே போட்டு சாப்பிட்டுட்டே போறோம். ஆமா, என்னென்ன சாப்பாடுக்கா செஞ்சிருக்கீங்க வளகாப்புக்கு? அதெல்லாம் நிறைய சாப்பாடு செஞ்சிருக்கீங்களா? என்ன 2-3 தான் செஞ்சிருக்கீங்களா? ஏன்னா நீங்க மட்டும் தானே செஞ்சீங்க, நிறைய செய்ய முடியாதுல்ல, அதான் கேட்டேன். அதெல்லாம் செஞ்சிருக்கிறேன்டி, 9 வகை சாப்பாடு செஞ்சிருக்கிறேன். அப்புறம் குழம்பு, ரசம், பொரியல், அப்பளம், பாயாசம், வடை எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. நீ ஃபங்க்ஷன் தான் ஆரம்பிக்கணும். வேற இன்னும் 1 மணி நேரத்துக்கு தான் டைம் இருக்குது. அதுக்குள்ள ஆரம்பிக்கணும். நான் தட்டுங்களை ரெடி பண்ணுவேன். அதுக்குள்ள இன்னும் 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்தில் ரெடி ஆயிரும். அவரு மாமா வாழையில இருக்கிறதுக்கு போயிருக்கிறாரு. வந்ததை எல்லாம் ஆரம்பிக்க வேண்டியதுதான். ஐ 9 வகை சாப்பாடா? என்னென்ன சாப்பாடுக்கா? என்னென்னு கேட்கறக்குள்ளேயே டைம் ஆயிருக்கா? சரி விடு சோனி, அவங்க கேட்காம போக மாட்டாளுங்க. அது வந்துடி தக்காளி சோறு, புளி சோறு, லெமன் சோறு, புதினா சோறு, தேங்காய் சோறு, தயிர் சோறு, அப்புறம் என்ன இந்த காய்கறிகளை போட்டு ஒரு சோறு செஞ்சுருக்கிறேன். அப்புறம் இன்னும் 2-3 எல்லாம் செஞ்சு வச்சிருக்கிறேன். சரியா? அது சாப்பிட்றப்ப பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போவே நீங்கள் எல்லாத்தையும் கேட்டுட்டு இருப்பாளுங்க. போய் ஆளுக்கு 2 இட்லி போட்டு சாப்பிட்டுட்டு போய் துணி கிணி மாற்றிட்டு வாங்க. வந்தாலாச்சும் ஏதாவது வேலை கொடுக்கலான்னு பார்த்தா அப்படியே வந்திருக்கிறாளுங்க. ஓ அப்படியாக்கா? சரிக்கா. சரி, அப்போ வந்ததுக்கு நாங்கள் இட்லி சாப்பிட்டுட்டு நாங்கள் அப்படியே பக்காளி பக்கம் போயிடலாம். போயிட்டு நாங்களே டக்குன்னு 1 மணி நேரத்தில் ரெடி ஆகிட்டு வந்துடுறோம். சரி வாசல் போல நாம் போகலாம். சரிம்மா சோனி? வாப்பு மாதிரி வா. இப்போதான் உங்கள் அம்மா இங்கேருந்து வந்தா? அதுக்குள்ளே வந்தாச்சா ரெடி ஆகி? இல்லை பெரியம்மா, அம்மா வீட்டுக்கு வந்தது எங்கள் அண்ணன் கூட தான் நான் வந்தேனா. அவன் தான் வீட்டில் வந்து நீங்கள் இறக்கி விட்டுட்டு போனா வண்டியிலேயே. சரி வீட்டுக்கு போயிட்டு திரும்பவும் அம்மா கூட்டிகிட்டு வரேன்ட்டு போயிருக்கிறா பெரியம்மா. ஓ அப்படியா? சரி வாங்க உள்ள வா. சரி பூமாரி, நீயும் சோனியும் சேர்ந்து இந்த தட்டுங்களை கொஞ்சம் பழங்களை அடுக்கி வைங்க சாமி. இந்த மாயா வந்துருவான்னு பார்த்தா அவள் இன்னும் குளிச்சுட்டு இன்னும் வெளியவே வர மாட்டேங்கிறான். நீங்கள் 2 பேரும் இதெல்லாம் கொஞ்சம் எடுத்து கொடுக்குறீங்களா? சரிங்க பெரியம்மா. சரி பாட்டெல்லாம் 2 பேரும் சேர்ந்து எடுத்து வைங்க, எனக்கு கொஞ்சம் வேறு வேலை இருக்குது, நான் போய் அதை பார்க்குறேன். சரிங்க பெரியம்மா. சரி வா சோனி, தட்டங்களை ஏதோ எடுத்து வைக்கணும்னு சொன்னாங்க. வா நம்ம போய் அதை செய்யலாம். அம்மா மாயா எங்க? அவளை காணும். அவன் மேக்கப் பண்ணிட்டே இருக்கிறா. அத்தைக்கு அப்படியே ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறா சாலை கட்டுறக்கு. அதான் அவன் ரூம்ல தான் இருக்கிறா. சரி வா, பெரியம்மா சொன்ன வேலையை நம்ம பார்த்துட்டு நாமளும் போய் அந்த அத்தை என்ன பண்றாங்கன்னு பார்த்துட்டு ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம். பாவம் அவங்களுக்கு முடியாதுல்ல. ஆமா, அத்தை காலையில இருந்து ரொம்ப டயர்டாக தான் இருக்காங்க. அவங்களுக்கு இன்னைக்குன்னு பார்த்து என்னமா மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி வா, எங்க அம்மா வேற இந்த வேலை செய்யும் அந்த வேலை செய்யும் காலையில இருந்து நச்சு பிடிச்சிட்டு என் ருசர் எடுத்துட்டு இருக்கிறாங்க. ஓ எப்படா இந்த ஃபங்க்ஷன் முடியும்னு இருக்கு எனக்கு. சரி வா, நீ புலம்பாத, நீ வேலை செய்யறக்கே சங்கடப்படுவேன். உனக்கு செஞ்சு பார்த்தா தானே தெரியும் காலையில இருந்து அத்தனை வேலை நான் செஞ்சிருக்கிறது தெரியுமா? சரி வா, நீ இதெல்லாம் எடுத்து கொடு, நான் வேணா அப்படியே அரேஞ்ச்மெண்ட் பண்றேன் ரைட்டெல்லாம். சரி வா, அதெல்லாம் உனக்கு தான் சரிப்பட்டு வரும். நான் அந்த பழங்க மூட்டையெல்லாம் வாங்கிட்டு வந்ததெல்லாம் கொண்டு வந்து கொட்டுறேன். நீயே நம்ம பண்ணு. முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நானும் நம்ம கூடயே நேரத்திலே வந்து இதெல்லாம் பண்ணி கொடுத்துட்டு போயிருப்பேன். ஃபர்ஸ்டே சொல்லியிருக்கலாம்ல. சோனி பூமாரி வாங்க 2 பேரும், அங்க என்ன பேசிட்டே இருக்கிறீங்க? இதை வரேன். வா பூமாரி.